ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாஸ்டர் அனீஷ் அவர்களுக்கும் பாஸ்டர் சசிகுமார் அவர்களுக்கும் மேலாக சிகாகோ ப்ரேயர் லைனிலே இன்றைக்கு தமிழிலே கூடி ஜெபிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இந்த ஜெப வாழ்க்கை என்பது இன்னைக்கு இன்றைய நாளிலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு முடியாத இல்லாத ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான இந்த கொடிய நாட்களிலே சிறு கூட்டமாகிய நாம் தமிழிலே நம்முடைய தாய்மொழியிலே கூடி ஜெபிப்பது, அனுதினமும் இந்த சிகாகோ பிரேயர் லைன் மூலமாக ஜெபிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் என்று நான் கருதுகின்றேன். ஒரு பெரிய சிலாக்கியம், ஒரு உன்னத அனுபவம் என்று நான் இதை என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் நான் உணர்வது உண்டு. ஆகவே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிறிய நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகுந்த ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு வார்த்தையை தேவன் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஆம், அதற்கு முன்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். என்னுடைய தமிழ் மிகவும் நேர்த்தியான ஒரு தமிழாக இருக்காது. நான் பேசும் பொழுது ஏதாவது தவறுகள் செய்வேன் என்று சொன்னால் நீங்கள் மன்னிக்கும்படியாக அன்பா நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சிறு வயதிலே இருந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் பெற்றோர்களுக்கு நான் பிறந்து வளர்ந்தாலும் கூட என்னுடைய வாலிப வயதிலிருந்து நான் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே வாழ்ந்து ஊழியம் செய்து இன்றைக்கு மல்டி எத்னிக் சர்ச் ஆஃப் மவுண்ட் கிரீன்வுட் என்று சொல்லி சிக்காகோவில் அமெரிக்காவில் இருக்கிறதான இந்த தேசத்திலே பல மொழிகள் பேசுகிற மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறதுனால கடைசியாக இப்போ என்ன ஆச்சுன்னா தமிழும் ஒழுங்கா வராது, இங்கிலீஷும் ஒழுங்கா வராது. அப்படிப்பட்ட ஒரு 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 சூழ்நிலையில் நான் இருப்பதை நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்வது உண்டு. என்னுடைய மனைவி அடிக்கடி அடிக்கடி சொல்லுற காரியம், உங்களுக்கு இப்போ தமிழும் போச்சு, இங்கிலீஷும் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா இந்தியாவில் நான் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தாலும் முதல்ல நான் பெங்களூரில் கொஞ்சம் வருஷங்கள் நான் வாழ்ந்து நான் படித்தேன். இறையியல் கல்வியை நான் தொடர்ந்து செய்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி எப்பவுமே கன்னடா பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு இது ப்ராப்ளம். கன்னடாவும் ஒழுங்காக படிக்கலை, கன்னட மொழியும் ஒழுங்காக படித்து பேச முடியல. தமிழ் அப்பவுமே பாதி பாதி போக ஆரம்பிச்சது, பேச முடியலை. இங்கிலீஷும் அரைகுறை தான். அப்புறம் ஆந்திராவில் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தேன். அங்கேயும் பாஷை மாறி தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அதிகமாக வாழ்ந்தாங்க. கிராமத்தில் தான் நாங்கள் இருந்தோம். இந்த தெலுங்கு மொழி பேசுகிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு. அப்புறம் ஜார்க்கண்ட் அந்த பக்கத்துலலாம் போய் நார்த்தில் கொஞ்சம் வேலை செய்து ஹிந்தி பேசுகிற மக்கள் கூட வாழ்ந்து ஊழியம் செய்திருக்கிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு 5 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மராட்டி பேசுகிற மக்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ சில நேரத்தில் எந்த மொழி பேசுறதுன்னு தெரியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆஹ் சரி, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அமெரிக்கா வந்து ஒரு திருச்சபை ஆரம்பித்து ஊழியம் செய்கிற ஒரு நாட்களிலே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ், அப்புறம் இந்த இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான இன மக்கள், கருப்பின மக்கள் பேசுகிற இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெள்ளைக்காரர்கள் பேசுகிறதான இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிக்காகோவில் இருக்கிறவங்களுக்கு, யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி பல பல மொழிகள் மத்தியில் பேசி வளர்ந்து ஊழியம் செய்து இருக்கிறதுனால எந்த மொழியும் ஒழுங்காக இன்னைக்கு வரதில்லை. அதனால மன்னிச்சிங்க, நான் தமிழ் சரியாக பேசவில்லை என்று சொன்னால் ஆம், என்னை நீங்கள் மன்னிக்க முடியாது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தையை அவர் எந்த தடையும் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலம் கொடிய காலம். சமய அடிப்படையில் பார்த்தாலும் சரி, பொருளாதார அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அரசியல் பார்வையில் பார்த்தாலும் சரி, எந்த பார்வையிலே நாம் பார்த்தாலும் நாம் வாழ்கிற காலம் கொடிய காலம் என்று சொல்லி நாம் அறிவோம். இந்த கொடிய காலத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வது, ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்வது மிக மிக கடினம் என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். It is very hard to preserve our spirituality in the world where we live in today. The world is going very fast. மிக வேகமாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. மிக வேகமாக இந்த உலகத்தின் காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக வேகமாக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்வது மிக கடினம்.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதிராளியோடு நாம் போராடுவது மிக மிக கடினம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த நேரத்திலே தனி மனிதராக ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்ருவை எதிராளியை எதிர்த்து போராடுவது எப்படி என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். In the given time, I would like to draw our attention to an important aspect of our spiritual life: how to fight our enemy all by ourselves individually. How do we fight the battle, spiritual battle, by all alone, by independence energy? You know, we live in a world where we talk about leadership in a group context. You know, we live in a world where ministry is done by a group of people. So encountering enemy or encountering a problem by a team of people or by an army of people is very easy. ஆனால் தனியாக சத்ருவை, சாத்தானை, எதிராளியை நமக்கு வருகிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இருந்தாலும் சரி, நம்முடைய திருச்சபையிலும் இருந்தாலும் சரி, நம்முடைய சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, எதிராளியை தனியாக எதிர்த்து போராடுவது எப்படி? Many people don't like that. அநேகருக்கு இது அது பிடிக்காது. நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செய்ய வேண்டும், நாம் அனைவரும் குரூப்பாக இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை ஊழியத்திலே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் திருச்சபையோடு சேர்ந்து நாம் செய்கிறோம். அனைத்துமே நமக்கு நல்லதுதான், நான் அதற்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் தனியாக நின்று நமக்கு வருகிற பிரச்சனைகளை, எதிராளியை, சத்ருவை நாம் போராட வேண்டிய சூழ்நிலை அநேகருக்கு வருவது உண்டு. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒன் மேன் ஆர்மி. தனியாக நின்று சத்ருவை எதிர்க்க முடியுமா? எதிர்ப்பது எப்படி? வேதத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. ஆனாலும் 2 நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாக விரும்புகின்றேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே தாவீது கோலியாத்தை எதிர்த்து போராடுவதை நாம் பார்க்கிறோம். எதிர்த்து யுத்தம் செய்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சண்டே ஸ்கூல் நாட்களிலிருந்தே இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆகவே இதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நான் அதை வேதாகமத்திலே வாசித்து அநேக நேரங்களில் செலவு பண்ணுவதை நான் விரும்பவில்லை. வேதாகமத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் தாவீதை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, ரொம்ப சிறு பையனாக இந்த சவுலிடம் சென்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். சவுல் ஒரு பெரிய ராஜா, அநேக யுத்த ரகசியங்களை யுத்தம் செய்வதற்கு பயிற்சியை பெற்ற மனிதன். ஆனால் சவுலால் கூட இந்த தாவீதை எதிர்த்து போராடுவதற்கு முடியவில்லை. சவுலுடைய இராணுவ வீரர்களாலும் கூட இந்த கோலியாத்தை எதிர்த்து போராடுவதற்கு முடியவில்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவு நிறைந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் யாராலும் சேர்ந்து இந்த கோலியாத்தை எதிர்த்து போராட முடியவில்லை. தாவீது ஒரு சிறு பையனாக இருந்து கொண்டு, தனியாக இருந்து கொண்டு, குடும்பத்திலே கடைசியான ஒரு பையன், மிகவும் அனுபவம் இல்லாதவன், யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு சிறு பையன், அவன் இந்த சவுலிடம் சென்று, நான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன், நான் இந்த பெலிஸ்தர்களோடு சண்டையிட்டு இந்த கோலியாத்தை கொன்று எதிராளிகளை நான் முறியடிப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். So how did Goliath do this one man army battle? தாவீது தனியாக இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சந்தித்தார், இந்த எதிராளியை எப்படி சந்தித்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த காலகட்டத்திலே பிசாசு நேரடியாக நம்மை வந்து தாக்க மாட்டான். பிசாசு எதிராளியானவன் நேரடியாக
நம்மிடம் வந்து சண்டையிடுவது கிடையாது. இந்தியாவில் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் பிசாசு பிடிச்சு ஆடுவாங்க. நான் ஜோம் பண்ண போயிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில சரீரம் மூலமாக பிசாசு வந்து போராடுவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆவிகள் மூலமாக பிசாசு வந்து போராடுவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த காலகட்டத்திலே பிசாசு பயன்படுத்துகிற அணுகிற முறைமை என்னவென்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையே நமக்கு எதிராக வர பிசாசு தூண்டிக் கொண்டிருக்கின்றான். சோர்வு, ஜெபக்குறைவு, வேத வாசிக்கிறதுலே ஒரு ஒரு குறைவு. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையே நமக்கு எதிராக பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே தான் நாம் தனியாக நின்றுதான் இந்த பிசாசை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். முந்தையெல்லாம் இது கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் பிசாசினால் தாக்கப்பட்டு கஷ்டப்படுகும் பொழுது அநேகர் வந்து அவர்களுக்கு ஜெபிப்பார்கள். போதகர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் சென்று ஜெபித்திருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் எதிராளியை நாம் தாக்கும் பொழுது, எதிராளி நம்மை தாக்கும் பொழுது, பிசாசு வந்து நம்மை தாக்கும் பொழுது, நம்மையே நமக்கு எதிராக கொண்டு வந்து தாக்கும் போது நாம் எப்படி எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தாவீதினுடைய வாழ்க்கை மூலமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய விரும்புகின்றேன். அது நம்முடைய வாழ்க்கையை எதிராக கொண்டு வருவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையே நமக்கு எதிராக கொண்டு வருகின்றார். மனைவியோ கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ அநேக நேரத்தில் நமக்கு எதிராக எழும்பி விடுகின்றார்கள். யாரை குறை சொல்லுவது? அநேக நேரத்தில் நம்மிடத்தில் தவறுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட புது தவறுகளை மனிதர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். திருச்சபையிலும் அது மாதிரிதான். நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராளியானவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய உறவினர்களே, நம்முடைய குடும்பத்தினரே, நம்முடைய திருச்சபையினரே, நம்முடைய சமூகத்தினரே, நம்முடைய நாட்டு மக்களை நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு காலம் வருகிறது. ஆகவே பிசாசு அநேக நேரங்களிலே நம்முடைய நமக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையே எதிராக பிசாசு நமக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஹெல்த், சரீரத்திலே வியாதி, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை செய்கிற இடத்தில் பிரச்சனை, நம்முடைய குடும்ப உறவிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை. ஆகவே நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையே அநேக நேரங்களிலே பிசாசு எதிராக நமக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். So therefore we are living in a world where we need to get up and fight the enemy being all alone. One man army is very important today. So let's go back to David and see how did he fight being a one man army. Number one weapon. முதலாவது தாவீது செய்த காரியம் என்னவென்று சொன்னால், he used the past to fight against the future. சவுல்கிட்ட போய் இந்த தாவீது சொல்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நான் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும் பொழுது நான் ஒரு சிங்கத்தை எதிர்கண்டு அதனுடைய வாயை நான் கிழித்தேன், அதே போல் இந்த பெலிஸ்தனும் இருப்பான் என்று சொல்லி சவுலிடம் சொல்வதை நான் பார்க்கின்றேன். Let me read that verse for all of us. Yes, that, I mean, 32வது வசனத்திலிருந்து தாவீது சொல்வதை பார்க்கணும். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற 6 ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றே போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் தனியாக எதிராளியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருவோடு எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், அந்தகார ஆவியோடு எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கடந்த காலத்திலே ஆண்டவர் செய்த ஒவ்வொரு சாட்சியும், ஒவ்வொரு அற்புதமும் நாம் எதிராளிகளுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த அவசியத்தில் நாம் காணப்படுகிறோம். அவர் பாஸ்ட் இஸ் கோயிங் டு பி a great weapon to encounter the future. நம்முடைய கடந்த கால ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வீணாக நமக்கு அனுமதிப்பதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய கடந்த காலம் வீணாக சென்று விட்டதே, என்னுடைய கடந்த காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே, என்னுடைய கடந்த காலத்தை நான் பலவிதமான பாவத்திற்கு அடிமையாக நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், கடவுள் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றார். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும், கடவுள் உங்களோடு இருந்தபடினால்தான் இன்றைக்கு இந்த சிக்காகோ பிரேயர் லைனில் நாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் உங்களுடைய கடந்த காலத்தை வீணாக்காதபடிக்கு அதிலே ஒரு பெரிய சக்தியை வைத்திருக்கின்றார். எதிராளியை எதிர்த்து போராடுவதற்காக அவர் செய்த அற்புதங்கள், மகத்துவமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே ஒரு புதிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை வைத்து நீங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு எதிராளியோடும் கூட, இந்த அந்தகார ஆவிகளோடு கூட நீங்கள் எதிர்த்து போராட முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. டோன்ட் ஃபர்கெட் த பாஸ்ட். கடந்த காலத்தை மறந்து விடாதீர்கள். அதிகமாக சொல்லுவாங்க ஆட்கள், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபர்கெட் த பாஸ்ட். தட் இஸ் ஓகே டு சே, பட் நாட் ஈஸி டு ஃபர்கெட். தாவீது சவுலை பார்த்து சொன்னது அதுதான். நான் யோசித்து பார்த்தேன், இந்த மிருகங்களுக்கும் இந்த மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யோசித்து பாருங்க. தாவீது எதிர்த்து போராட போறது ஒரு பெரிய கோலியாத், ஒரு பெரிய யுத்த வீரன், அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய எதிராளி. ஆனா தாவீது கொடுக்கிற பதில் என்னன்னா, நான் ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு கரடியை கொண்டு இருக்கிறேன். இந்த விலங்குகளுக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? யோசித்து பாருங்க. ஆனா நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். ஒருவேளை மனிதர்களுடைய பார்வையிலே நமக்கு முன்பாக ஒரு மனிதனையும் ஒரு மிருகத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பேச முடியாட்டாலும் கூட, அந்த ஒரு சிறிய அனுபவம், ஆண்டவர் அனுமதித்த ஒரு அனுபவம், எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு எதிராளியை சந்திப்பதற்கு உதவியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மிருகத்தை போல ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் கொண்டிருந்தாலும் கூட, அதை வைத்து அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிராளியும் சந்திக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. Whatever the past could be, maybe a failed past, maybe a painful past, maybe a sorrowful past, maybe a bitter past, whatsoever the past could be, don't waste it. Save it for the future. Don't forget your past. Maybe a humble beginning, maybe a humble work in the wilderness, in the forest, in a small village. Treasure them for the glory of God. Never throw it out. Save it for the future. Use it for the glory of God. David brought the testimony of that animal world to encounter the great giant, the human, most powerful person, enemy on the earth for the Israelites. How did that go together? It was only possible by God himself. And he did it all by himself. He didn't ask anybody's help. He never said that I'm going to take my family or my relatives or nothing. He said, I will go with that experience. Never throw your past, people of God. That's number one. Number two, the second weapon that David used, இரண்டாவது தாவீது பயன்படுத்தின ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், he believed in what he had in the present. தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய கையில என்ன இருக்குதோ அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். அதே சமயத்தில் அவனுடைய கையில் இல்லாததையும் கூட விசுவாசித்தான்.
தாவீதுக்கு தன்னுடைய கையில இருந்தது என்னன்னா, அந்த கல்லு, அந்த அதை சுழற்றி எறிகிறதான அந்த அந்த என்ன சொல்லுவோம் அதை, the sling. That's what he had. இது இந்த குருவிகளை அடிக்கிறதுக்கு, இல்லைன்னா பறவைகளை விரட்டுறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 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 அனிமலை, ஒரு ஒரு மிருகங்களை விரட்டுறதுக்கு உதவக்கூடியது. இதை வைத்து ஒரு எதிராளியை வீழ்த்த முடியுமா? இந்த கல்லுகளை வைத்து ஒரு பெரிய ஒரு இராணுவ எதிராளியை வீழ்த்த முடியுமா என்பது முடியாத காரியம். பட் டேவிட் பிலீவ்ட். தாவீது அதை விசுவாசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தனியாக நாம் போராடும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கரங்களில் இருப்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய கரங்களில் இல்லாததையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு தேவையான ஒன்று என்னவென்று சொன்னால், பலவிதமான லட்சக்கணக்கான பணங்கள் நமக்கு தேவையா இருக்கலாம், அது நம்முடைய கரங்களில் இல்லாமல் இருக்கலாம். பிலீவ் வாட் யூ டோன்ட் ஹேவ். ஒருவேளை உங்களுக்கு பல லட்சக்கணக்கான பணங்கள் தேவையா இருக்கும் பொழுது ஒரு சில ஆயுதம் மட்டுமே உங்களுடைய கரங்களில் இருக்கலாம். பிலீவ் தட் ஈவன் தட் 1000. So believe in what you have and also believe in what you don't have. Then you will be able to fight the battle by all yourself. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்லாததை குறித்து கவலைப்பட்டு இருப்பாங்க. சவுல் தாவீதுக்கு சொல்லும்போது, எப்பா நீ ரொம்ப சின்ன பையன், ஆனா அவன் யுத்தத்துல ரொம்ப பயிற்சி பெற்றவன், உனக்கு அந்த அனுபவம் இல்லை, உனக்கு அதற்கான ஆயுதங்கள் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லையே, நீ எப்படி எதிராளியை சந்திப்பா என்று சொல்லி கேட்கும் பொழுது, அந்த நேரத்துல தாவீது இல்லாததை விசுவாசித்தான். என்னிடத்தில் எது இல்லையோ அது தேவனிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது இந்த சிறிய கற்கள் தான், அதை கொண்டு நான் போவேன் என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் இருப்பதை அவன் எடுத்துக்கொண்டு அவன் யுத்தத்திற்கு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே, இந்த மாலை நேரத்திலே உங்களிடத்தில் இருப்பது என்ன, உங்களிடத்தில் இல்லாதது என்ன, இரண்டையும் நீங்கள் சரி செய்து பார்க்கும் பொழுது எது கூடுதல் இருக்கிறதோ எது குறைவு இருக்கிறதோ என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிராளியை எதிர்த்து போராடுவதற்கு உங்களிடத்தில் இருப்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள், உங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். சரீரத்திலே சுகம் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களா? சரீரத்திலே பலம் இல்லையா? விசுவாசியுங்கள். பல லட்சங்களுக்கு கடன் பட்டு இருக்கிறீர்களா? அதை நீங்கள் நம்புங்கள், தேவனிடத்திற்கு விடுதலை தருவார் என்று சொல்லி. குறைவான பணம் இருக்கிறதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு உயர்வை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, பட் ட்ரஸ்ட் இட். God will do it for you. Trust what you have. Also trust what you don't have. That's the second thing. இரண்டாவது தாவீது பயன்படுத்தின ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தின ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய நாமத்தை இந்த கோலியாத் மூலம் முன்பாக அறிக்கை செய்ததை பார்க்கிறோம். He testified before Goliath the name of God. தாவீது என்ன தெரியுமா சொன்னா இந்த கோலியாத்தை பார்த்து, நீயோ ஆயுதங்களோடு என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ தூஷித்த அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனியாக நாம் எதிராளியை சந்திக்கும் பொழுது, போராடும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் போராடும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாயிலை நாம் அறிக்கை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை நாம் சொல்ல பழகிக்கொள்வோம் என்று சொன்னால் அதே நமக்கு வெற்றியை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கிறோம். பலவிதமான அனுபவங்கள் மூலம் நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பித்துக் கொள்கிறோம். அநேகர் நினைக்கிறது என்று சொன்னால், என்னுடைய பலத்தில் நான் செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற திறமையில் நான் செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற அறிவிலை என்னால் செய்ய முடியும், எனக்கு இருக்கிற அந்தஸ்துகளை வைத்து நான் செய்ய முடியும் என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களை நாம் கொண்டிருந்தாலும் கூட, கடவுளுடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய தவறிவிடும் என்று சொன்னால், கடவுளுடைய நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கிறது ஒண்ணு, நிறைய பேர் உள்ளத்துல வச்சிருப்பாங்க, அது ஒரு அனுபவம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதை அறிக்கை செய்வது என்பது சொல்வது இன்னொரு அனுபவம். அதை நாம் எதிராளிக்கு முன்பாக சொல்லுவது என்பது உயர்ந்த ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. நாம் கடவுளை ஆராதிக்கின்றோம், நாம் தொழுது கொள்கின்றோம், கடவுளுக்காக நாம் செய்கிறோம், பலவிதமான ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் ஏற்ற நேரத்திலே எதிராளியை சந்திக்கும் பொழுது
அந்த நேரத்தில் கடவுளின் நாமத்தை நாம் அறிக்கை செய்ய பழகுவோம் என்று சொன்னால் வெற்றியை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்வதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாக நான் ஒன்றே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கடைசியாக ஆஹ், இந்த யுத்தத்திற்காக அவன் செய்த காரியம் என்று சொன்னால், இந்த 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 கோலியாத்தை பார்த்து, இன்றைக்கு கடவுள் இந்த வெற்றியை எனக்கு தருவார் என்று சொல்லி அவன் அறிக்கையை செய்ததை நாம் பார்க்கிறோம். He declared the day of the victory. Today is the day. There is no future for the success. Present is the success. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். That's a beautiful verse. Let me read that verse for all of us. Sorry. Somebody wants to read? யாராவது வாசிக்கிறீங்களா? ஓகே. 44. பின்கும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கிரகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். மர்மான தேவனுடைய பிள்ளைகளே, victory is not for tomorrow, it is for today. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே யுத்தத்தினுடைய ரிசல்ட் சொல்லியாச்சு. How beautiful it is. எவ்வளவு ஒரு பெரிய உன்னதமான அனுபவம் பாருங்க. நாம் தனியாக நாம் போராடும் பொழுது, let us declare the day where we get the success. That is today. தாவீது அது சொல்லும் பொழுது யுத்தமே இன்னும் ஆரம்பிக்கல. அந்த யுத்தம் எப்படி இருக்க போகுங்கிறது அவனுக்கு தெரியாது. எதிர்காலம் எப்படி இருக்க போகுங்கிறது அவனுக்கு எந்த அறிவும் இல்லை. எதுவுமே இல்லாட்டாலும் எதிராளியை பார்த்து, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தலையை என்னுடைய கையில் கொடுப்பார், நான் அதை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் உணவாக என்று சொல்லி வெற்றியுடைய நாளை பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை நாளைக்கு ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உண்மைதான், அது இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு பிரகாசமான எதிர்காலம், ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம், ஒரு வெற்றியான எதிர்காலம் இன்றைக்கே ஆரம்பித்து விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, that's the beauty of one man army. That's the beauty of fighting the battle all by ourselves, because God gives us the strength to declare the victory on the day where victory belongs to. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கை மூலமாக தனியாக ஒரு எதிராளியை நாம் சந்திப்பது எப்படி, எதிர்த்து போராடுவது எப்படி, வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி நாம் கேட்டோம். கடந்த காலத்தை வைத்து நீங்கள் எதிர்காலத்தை ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடார்கள். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய கடந்த காலம் எவ்வளவு பழுதா இருந்தாலும், எவ்வளவு குறைவா இருந்தாலும், எவ்வளவு அழுக்காக பாவத்தோடு மோசமாக இருந்தாலும், அதை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி, எவ்வளவு எளிதாக இருந்தாலும், எவ்வளவு அவமானமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு வியாதிப்பட்டு வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு கவலைப்பட்டு கடன்பட்டு பாரத்தோடு வாழ்ந்திருந்தாலும், அதை தேவன் பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உங்கள் மூலமாக எதிராளியை சந்திப்பதற்கு பலன் தருவார் என்று சொல்லி தாவீது வேதத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவது, believe in what you have, also believe in what you don't have. Secondly, trust what you have, also trust what you don't have. Thirdly, confess the name of Christ. மூன்றாவது, கடவுளுடைய நாமத்தை
ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். எதிராளிக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக கடவுளுடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு வெற்றியை தருவார். கடைசியாக, remember to confess that the victory is today, not for tomorrow. Never wait for tomorrow, because God has treasured the best for you and for me. May God continues to bless each and every one of us. ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆரம்பித்திருக்கின்றார். உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எது இல்லையோ அதை நீங்கள் நம்புங்கள். Trust that you don't have. Also trust that you have. God will give you the success. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.